எல்லாருக்கும் வணக்கம். 7 டேஸ் வெயிட் லாஸில் இன்றைக்கி டே 1. இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து தண்ணி தான் முக்கியம். வெயிட் லாஸ் ஆனாலும் சரி, கெயின் ஆனாலும் சரி, எல்லாருக்குமே முக்கியமானது வாழ்க்கையில் தண்ணி ரொம்ப முக்கியமாக குடிங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் பிளாஸ்டிக் கேன் வச்சுருக்கீங்களா, அதில் வந்து 3 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சிருவேன். ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர். இதை நான் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிக்கிருவேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்துருப்பீங்க மொதல் நாள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ குறைக்கிறேன், ஹெல்த்தியான முறையில் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்துக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரிங்கு 1 டம்ளர் ஹாட் வாட்டரில் ஆஃப் லெமனும் ஒரு 2 ஸ்பூன், அதாவது 1 ஸ்பூன் போட்டாலே போதும், தேன் ஊற்றி எடுத்துக்கிறேன். இதுதான் நான் எடுக்கக்கூடிய டீ காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக நான் குடிக்கக்கூடிய மஸ்ட் ட்ரிங்கு. எப்போவுமே இதுதான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், குடிக்க குடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் கண்டிப்பாக நடக்க சொல்லுவாங்க. முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கு பாதி 5,000 ஸ்டெப் நடந்தாலும் போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். காலையிலேன்னு இல்லை, எனக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் வாக்கிங் போவேன். அதே மாதிரி நான் 10,000 ஸ்டெப் வந்து ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்பல்சரின்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். காலையில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு சத்து மாவு கஞ்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயறு வகைகள் வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்சது. அப்புறம் 11 மணிக்கு ஒரு சின்னதாக ஒரு மில்க் கேக் எடுத்துக்கிட்டேன். சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொரக்காய் போட்ட பருப்பு கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் 10,000 ஸ்டெப் முடிச்சிருவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அப்பப்போ நான் எடுத்து எத்தனை ஸ்டெப் நடந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் தனித்தனியாகவும். மொத்தம் வந்து 10,500க்கு மேலேயே போயிடுச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோதுமை தோசை, தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிட்டு வாக்கிங் போங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, வெயிட் நல்லா